ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உனக்கு முழுக்க முழுக்க உண்மையாக தான் இருந்தேன் அப்படின்னு உங்கள் மனசுக்கு பிடிச்ச உறவுகள்கிட்ட சண்டை போடுற ஒரு கேட்டகரியில் இல்லாமல், நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்றத உனக்கு நிரூபிக்கவே நான் நிறைய இடத்துல அமைதியாக இருக்கிறேன் அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பொய்யான சில ரிலேஷன்ஷிப்பால் நம்ம லைஃப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சில டயத்தில் உறவு எங்கே அப்படின்னு தேட வைக்கும். ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த உறவு அப்படின்னு நினைக்க வைக்கும். நம்மளோட லைஃபு நம்மளை தேவையில்லைன்னு சில பேர் நினைக்கிறதுக்கு முன்னுக்கிட்டே அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கு கற்றுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொலைந்து போகாமலும் தொந்தரவு இல்லாமலும் தென்படுற தூரத்தில் இருந்தால் போதும் அப்படின்னு தான் முடியுது. நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம தலைக்கு மேலே வச்சு கொண்டாடி இருப்போம்ல, அப்படியாப்பட்ட உறவுகள் எல்லாமே நம்ம லைஃப்பில் யாரை எங்கே வைக்கணும் அப்படின்றத தெளிவாக இருங்க. ஏன்னா அதை மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதில் அதிக அளவு பாசம் இருந்தால் மட்டுமே, நீங்களே விலகி போனாலும் அது உங்களை விட்டு விலகாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் கூடவே நிழல் மாதிரி தொடர்ந்து வரும். அது உண்மையான உறவு இல்லை அப்படின்னா உங்ககிட்ட சத்தியமாக வராது. இந்த உலகத்திலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போதை அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச உறவுக்காக நம்ம ரொம்ப ஏங்கி தவிப்போம் பார்த்திங்களா, அந்த ஒரு தருணமாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கண்டிப்பாக எல்லாருமே லைஃப்பில் அனுபவிச்சிருப்போம். அப்படி அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பில் சொந்த பந்தம் வேணும் அப்படின்னு நம்ம தான் நினைப்போம், அவங்க நினைக்க மாட்டாங்க. ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னா பணமாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்மக்கிட்ட பழகிறவங்க நாளைக்கு விலகுவாங்க. ஸோ ஒருத்தங்க கிட்ட பழகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருந்து பிரியறதுக்கும் நம்ம தயாராக இருந்துக்கணும். எவ்வளவு தான் ஒருத்தங்க மேலே நம்ம பாசத்தை அள்ளி அள்ளி கொட்டினாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மூணாவது மனுஷங்க தான். அதை யாராலுமே மாற்ற முடியாது. உண்மையாக இருக்கிறேன்னு உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஊமையாக இருந்துடாதீங்க. யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்கள்கிட்ட அன்பாகவும் அக்கறையாகவும் அடிக்கடி பேசுகிற உறவுகள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கம்மியாயிட்டே போகும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் லைஃப்பில் என்றைக்குமே ஒட்டாத உறவை நம்பி உடஞ்சி போயிடாதீங்க. உண்மையாகவே உங்களை நேசிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை உதாசனப்படுத்திட்டு போயிருக்க மாட்டாங்க. நம்ம லைஃப்பில் தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம். ஸோ இடையில வந்தவங்க கண்டிப்பாக இடையிலே போயிடுவாங்க அப்படின்னு உங்கள் மனசை எப்போவுமே தேத்திக்கோங்க. நம்மளை பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு பயந்து வாழாதீங்க. யாருக்கும் நம்மளை படைச்சவன் ஒருத்தன் இருக்கான், அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அவனுக்கு பயந்து வாழுங்க. அதுதான் உண்மையான வாழ்க்கையாக இருக்கும். எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் பின்னாடியுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுயநலம் அப்படின்றது ஒன்று இருக்க தான் செய்யும். சுயநலம் இல்லை அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் லைஃப்பை வாழ்ந்து போராடுங்க, போராடிக்கிட்டே வாழாதீங்க. தேவையில்லாத உணர்வுகளையும் உங்களோட மனசில் நீங்கள் சுமக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா நிம்மதி அப்படின்றது உங்களோட வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. உங்கள் லைஃப்பில் ஒரு சில பேரை அவாய்ட் பண்ண கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு நிம்மதி அப்படின்றது தானாகவே கிடைக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எல்லாத்தையும் இழந்த பிறகு உங்கள் கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் உங்களுக்கானவங்க அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. தேவையில்லாத எண்ணத்துலேருந்து வெளியில் வந்துடுங்க. உங்களை மீறி நடக்கிற சில விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சிந்திச்சாலும் பலன் கிடையாது. அதே மாதிரி ஒரு சில விஷயத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறத விட அதை கடந்து போயிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்கள் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். உங்களை புரிஞ்சுக்காத ஒரு உறவுக்கிட்ட நீங்கள் என்ன தான் கோவத்தோட ஆங்காரத்தோடு நீங்கள் வாதாடினாலும் சரி, அழுகையோட அமைதியாக போராடினாலும் சரி, ஒன்றுமே மாற போகிறது கிடையாது. நீங்கள் சாதிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை தனியாகவே அதுக்கான முயற்சி எடுங்க. நீங்கள் துணை நினச்சி யாரை நினச்சி செய்கிறீங்களோ அவங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வினையாக தான் இருப்பாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்மிடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உனக்கு முழுக்க முழுக்க உண்மையாக தான் இருந்தேன் அப்படின்னு உங்கள்